லக்ஷ்மி ஸ்ரீ சேனலில் கம்பை வச்சு ஹெல்த்தியான அடை தோசை எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாங்க. அதுக்கு என்ன தேவை, எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. நான் 2 கிளாஸ் கம்பு எடுத்துக்கிறேங்க. ஒரு பவுல் எடுத்து அதில் 2 கிளாஸ் கம்பு போட்டுக்கோங்க. கம்பு எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு உதவுது. இரும்பு சத்து, புரதச்சத்து, நார்ச்சத்து இது நிறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு சுகர் அளவை நம்ம கண்ட்ரோலாக வைக்குது. கம்பில் அரிசியை விட 8 மடங்கு இரும்பு சத்து இருக்குதுங்க. 2 கிளாஸ் கம்பு போட்டுக்கலாங்க. நான் கிளாஸில் அளந்துருக்கேங்க. நீங்கள் கப்பில் கூட அளந்து போட்டுக்கோங்க. 2 கப்பு போட்டுட்டு நம்ம நல்லா தண்ணி ஊற்றி 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. ஏன்னா கம்பில் மண் தூசெல்லாம் இருக்குங்க. அதனால் 2 டைம் 3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கம்பு ஊறுற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி 8 ஹவர் மினிமம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் 8 ஹவர் ஊற வச்சு எடுத்துருக்கேன். நம்ம நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு போட்டுக்கலாங்க. இது கூட ஒரு துண்டு இஞ்சி, 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேங்க. 1 ஸ்பூன் சீரகம் போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. நல்லா நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துடணுங்க. அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஏன்னா கம்பு கொரன்னு தாங்க நம்மளுக்கு அரைப்படும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நைஸாக அரைச்சி எடுத்துணுங்க. ஒரு பவுலில் நான் ஊற்றிக்கிறேன். இருக்கிற இன்னும் கொஞ்சம் கம்பு இருக்கிறதையும் 2வது பேட்சாக நான் போட்டு நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேங்க. பாருங்கள், அதுவும் நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டேங்க. அதையும் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மிக்சியில் தண்ணி ஊற்றி அலம்பி ஊற்றிக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. இது புளிக்க வைக்க தேவையில்லைங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம கம்பு 8 ஹவர் புளிக்க வச்சுக்கிறோங்க. அதனால் புளிப்புத்தன்மை இருக்கவே இருக்கும். அதனால் புளிக்க வைக்க தேவையில்லைங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். பருப்பு ஓரளவுக்கு வதங்கினவுடனே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அந்த வெங்காயத்தையும் நம்ம போட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லைங்க. ஓரளவுக்கு வதங்கினவுடனே ஒரு பச்சை மிளகாய் போட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலையை நான் பிச்சு போட்டுக்கிறேன். நான் கறிவேப்பிலையும் போட்டு நம்ம ஒரு வதக்கிட்டு ஒரு கேரட்டை நான் துருவி வச்சுருக்கேங்க. அந்த கேரட்டையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டு நம்ம வதக்கி கொடுக்கலாங்க. 1/2 கப்பு நான் தேங்காய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு நான் நல்லா வதக்கி கொடுக்குறேங்க. ஓரளவுக்கு வதங்கினவுடனே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நம்ம நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடோடவே நம்ம கம்பு மாவில் நம்ம வதக்கி வச்ச எல்லா பொருளையும் போட்டுக்கலாங்க. ஏன்னா கம்பு மாவில் நம்ம சூடோடு போட்டோன்னா மாவு நல்லா சாஃப்டாக ஆகிடுங்க. வதக்கி வச்ச எல்லா பொருளையும் போட்டு நம்ம நல்லா கலக்கி கொடுக்கலாங்க. இது நம்ம அடையாக செய்கிறதுனால கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் தாங்க நம்மளுக்கு நல்லா அடையாக தேய்க்கிறதுக்கு நல்லா வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க மாவு. கேஸ் ஆன் பண்ணி நம்ம தவா காஞ்ச உடனே நம்ம 1.5 கரண்டி எடுத்து மாவை நல்லா கொஞ்சம் அடை பதத்துக்கு நம்ம இந்த மாவில் நம்ம அடை மாதிரி ஊற்றிக்கலாங்க. நீங்கள் எண்ணெய்னா ஊற்றிக்கோங்க, நெய்யினா ஊற்றிக்கோங்க. நான் எண்ணெய் தான் ஊற்றிக்கிறேங்க. இப்போ நல்லா நம்ம 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் அடையை ஊற்றிட்டு கூட நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நார்மலாக தோசை செய்கிறதோட இந்த மாதிரி நம்ம அடை மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்டோம்னா வயிறு ஃபில்லிங்காக இருக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கினேன். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், எடுத்துடலாங்க. பாருங்கள், ஹெல்த்தியான அடை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக
நீங்கள் 2 தோசை சாப்பிட்டாவே போதுங்க, வயிறு ஃபில்லிங்காக இருக்குங்க. இந்த அடை தோசைக்கு நான் தக்காளி சட்னி வச்சுருக்கேங்க. நீங்கள் வந்து சட்னி சாம்பாரோட எதோடு சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. இல்லைன்னா நம்ம வெறுமனையை கூட சாப்பிட்டா கூட அடை தோசையை சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு நிறைய போட்டிருக்கோங்க. வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.